பேசு தம்பி. ஆரம்பிக்கலாம். மிஸ், எங்கள் அப்பா இல்லைங்க மிஸ். எனக்கு ஒரு இங்கிலீஷ் அதாவது வந்து இங்கிலீஷ் ஒய்ஃப் கட்டி வச்சாங்க மிஸ். எனக்கு இங்கிலீஷ் தெரியலைங்க மிஸ். அவங்க எல்லாமே இங்கிலீஷ்லேயே பேசுகிறாங்க. எனக்கு எதுவுமே புரியல. அதனால 3 பேர்கிட்ட போனேன். 3 பேர்கிட்ட போய் நான் கேட்டேன், எனக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடு. ஃபஸ்ட்டு ஆள்கிட்ட போய் கேட்டேன். அவன் நான் சொன்னான் எஸ் அப்படின்னு சொன்னான். அவனுக்கு ஒரு ஆட்டை பிடிச்சி கொடுத்துட்டேன். 2வது ஒருத்தங்கிட்ட போனேன். அவன்கிட்ட போய் எனக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுன்னு கேட்டேன். அவன் வந்துக்கணும் நோ அப்படின்னு சொன்னான். அதுக்கு நான் அடுத்தவங்கிட்ட போனேன். அவன் நான் சொன்னான் ஆல் ரைட் அப்படின்னா. அவனுக்கு ஒரு ஆட்டை பிடிச்சிட்டேன். அடுத்து ஒரு வெளியில் போகும்போது ஒரு பிள்ளையாமத்தில் ஒரு பொண்ணு பாருன்னு செத்துட்டுச்சு. அதுக்கு நான் என்ன பண்ணேன், போலீஸ்காரன் வந்து கேட்டான், நீயாடா இந்த பொண்ணை சாவடிச்ச அப்படின்னு கேட்டான். அதுக்கு நான் ஃபஸ்ட் இங்கிலீஷ் சேர்த்து விட்டேன். எஸ் அப்படின்னேன். உங்கூட யாருன்னா கூட்டாளிங்க யாருன்னா சேர்ந்து கொண்டாங்களாடா அப்படின்னு கேட்டான். அதுக்கு நான் இருந்துக்கினேன் 2வது இங்கிலீஷ் சேர்த்து விட்டேன். நோன்னு சொன்னேன். ஸ்டேஷனுக்கு போக வாடா அப்படின்னா. ஆல் ரைட்டுன்னு கூட்டணும் போய் முட்டியை வச்சு முட்டியை பேத்துனான். சரி சொல்லிட்டு 2வது நாள் கிளம்பி வந்தேன். அவன் நானா ஏன் பொண்ணு விட்டு நீ எங்கடா போனேன் அப்படின்னு கேட்டான். அதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு பிடிச்சின்னு போச்சு. என்ன ஏன்டா அவங்ககிட்டே போகிறது தானே, ஏன் இங்கே வந்த அப்படின்னு கேட்டான். அதுக்கு நான் இருந்துன்னு அங்கே கறிக்குழம்பு போடல, சோறு போடல, அதனால ஒரு களியாவே போடுறாங்க. எனக்கு அதனால அங்கே பிடிக்கல. அதனால நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வகையாக ஆகி போடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே வந்தா நீ ஏன்டா இங்கே வந்தேன்னு கேட்குறேன். இப்போ நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் அங்கே ஒரு களியாவே போட்டு துண்ணுவாங்க, போடுவாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணுறோம், அதான் கம்முடு வீட்டு கொடி வந்துட்டேன். நன்றி, வணக்கம்.